بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்துக்கு நான் வருகின்றேன். சகோதரர்களே, இன்றைய பாடம் ஹுக்மு சஃபர் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு பிரயாணம் செய்வதுடைய சட்டம் சம்பந்தமாக. சகோதரர்களே, தொழுகைக்காக ஸலாத்துல் ஜும்ஆத்தி, ஜும்ஆ தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால், அதான் கூறப்பட்டால், ஜும்ஆ யார் மீது கடமையோ அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வது ஹராமாகும், தடையாகும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ ذالكم خير لكم إن كنتم تعلمون. விசுவாசிகளே, ஈமான்தாரிகளே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அதான் கூறப்பட்டால் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதென்பால் தொழுகையின்பால் விரைந்து செல்லுங்கள். இரண்டாவது, வியாபாரத்தையும் விட்டுவிடுங்கள், அது உங்களுக்கு சிறந்ததாயிருக்கும். என்குந்தும் தாளமும், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆயத்திலே இரண்டு விஷயங்களை ஏவுகின்றான். ஒன்று, பிஸ்ஸஈல் ஜும்ஆ, ஜும்ஆவுக்காக செல்வது. இரண்டாவது, தரக்கில் பை, வியாபாரத்தை விட்டுவிடுவது. அதே போலதான் எத்ருக்கு சஃபர, பிரயாணத்தையும் அதான் கூறப்பட்டதற்கு பின்னால் விட்டுவிடுவான். பிரயாணம் மானிஉன் மின் ஹுதூரி ஸலா, தொழுகைக்கு சமூகமளிப்பதிலிருந்து அது தடையானதாக இருக்கின்றது. எவ்வாறு வியாபாரம் தொழுகைக்கு சமூகமளிப்பதென்றும் தடையாக இருக்கின்றதோ, அதே போலதான் பிரயாணமும் தொழுகைக்கு சமூகமளிப்பதென்றும் தடையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே நண்பர்களோடு செல்வது தவறிவிடும், பிந்தினால் தன நோக்கம் நிறைவேறாது என்று நிலைமை இருக்குமேயானால் ஃபலஹு சஃபர் லில்லரூரா, தங்கடத்துக்காக வேண்டி பயணம் செய்வது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அம்மா கபல நிதா, அதான் கூறப்படுவதற்கு முன்னால் பயணத்தை மேற்கொள்வது ஜாயிஸாகும். சில உலமாக்கள் அல்லா யஃபூத்த அலல் இன்சான் ஃபதுல் ஜும்ஆ, அவ்வாறு பிரயாணம் செய்வதும் மக்ரூ, வெறுக்கத்தக்கதொரு செயல். ஏனென்றால் ஜும்மாவுடைய சிறப்பு அந்த மனிதர்கள் மீது தப்பி போகாமல் இருப்பதற்காக வேண்டி. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.